ஸ்கின்ல ஆயில் இருக்கா இல்ல ஆயில்ல ஸ்கின் இருக்கா அப்படின்ற அளவுக்கு உங்க ஸ்கின்ல எக்ஸசிவா ஆயில் இருக்கா, அதோட ஃபேஸ்ல அங்க குட்டி குட்டியா பிம்பிள்ஸ் வந்திருக்குமே, அது கூடவே குட்டி குட்டியா ஓபன் போர்ஸோ சின்ன ஏரியா நோஸ் ஏரியாலையும் சுத்தி வந்திருக்கும், அதுக்குள்ள இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்டும் வந்திருக்கும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட அதுக்கான சூப்பர் ப்ராடக்ட்டை நான் ஷேர் பண்ண போறேன். ரொம்பவே ஈஸி சிம்பிள் வே தான் அது யூஸ் பண்றது. இதை நீங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்றதுனால உங்க ஃபேஸ்ல இருக்க அந்த எக்ஸசிவ் ஆயில் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டர்ட் பொல்யூஷனால இந்த ஓபன் போர்ஸ்க்குள்ள அந்த டர்ட் எல்லாமே செட்டில்ட் ஆகி உங்களுக்கு ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு உங்க ஃபேஸை டீப் கிளென்ஸ் பண்றதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். சோ இன்னொரு டிப்ஸ்மே இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க அடிக்கடி ஆயிலி ஃபுட் சாப்பிடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நிறைய தண்ணி குடிங்க, ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அது என்ன ப்ராடக்ட்னு நான் காமிக்கிறேன். நிறைய பேருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். நம்ம கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அது சூப்பரான ரிசல்ட் கொடுத்திருக்கு. நிறைய பேர் அதோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணிருக்கீங்க. அதுல நான் ஹைலைட்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஹைலைட்ல செக் பண்ணிக்கலாம். சோ வாங்க இப்போ அது எப்படி பண்ணலாம்னு பாருங்க. சோ இந்த ப்ராடக்ட் தான் அது, நம்ம சார்கோயில் பென்டனாய்ட் கிளே ஃபேஸ் மாஸ்க். சோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க வந்து ஸ்கின்ல வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். சோ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஃபேஸ் பேக் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த பென்டனாய்ட் கிளே ஃபேஸ் பேக், அதாவது சார்கோயில் பென்டனாய்ட் ஃபேஸ் பேக் எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். சோ இவ்வளவே போதும். இதுவே வந்து நல்ல கவரேஜ் கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும். சோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம இப்போ வாட்டர் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். சோ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த பென்டனாய்ட் கிளேவும் இதுல இருக்க சார்கோலும் ரொம்பவே வந்து டீப்பா கிளென்ஸ் பண்றதுக்கும் உங்க ஸ்கின்னை ஒரு ஷேட் பிரைட்னஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். இதுல இருக்க சார்கோல் நம்ம ஹோம் மேடா ஆர்கானிக்கா பண்றோம். இதுல எந்த கெமிக்கல்ஸுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே கிடையாது, எந்த ஃப்ரேக்ரன்ஸுமே கிடையாது. அதனால ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதை நம்ம இப்போ ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த பிம்பிள்ஸ்மே அடிஷனலா வந்து கிளியர் ஆக ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால நீங்க இதை வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் கூட யூஸ் கொஞ்சம் பார்க்க கூட நல்லா இருக்கும். இட்ஸ் ஓகே ஃபைன். உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணி காமிச்சாதான் புரியுது. சோ அதனாலதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை எந்த ஏஜ் பீப்புள்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் கேட்டிருந்தீங்க. பிம்பிள்ஸ் உங்க ஃபேஸ்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க யூஸ் பண்ணலாம். சோ அதனால எந்த ஏஜ் பீப்புள்ஸ்மே யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பேசாம சைலண்டா அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நார்மலா ஃபேஸை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு விட்டேன். நான் இப்போ ஃப்ரெஷ் அப் ஆக போறேன். சோ அதனால நான் உங்களுக்கு ஆஃப்டர் வீடியோ காமிக்கல, ஜஸ்ட் அப்ளை பண்றதும் ட்ரை ஆகிறது மட்டும் காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும், கிளீனா இருக்கணும். அப்பதான் அதுக்குள்ள இருக்க பாக்டீரியாஸ் அந்த டர்ட் பொல்யூஷன் எல்லாமே கிளியர் ஆகும். நீங்க வெளியே போயிட்டு வந்தோடனே கண்டிப்பா இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க.